ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி அண்டு மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் தென் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டெஸ்ட், தட் இஸ் நத்திங் பட் இன்டர்வியூ கைண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் யூ வில் பி இன் யார் டெஸ்டினேஷன். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் பேப்பர் 1, அதோட நமக்கு டைம் வந்து 2 hours இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 100 இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 200 இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. நீங்கள் எழுதுகிற ராங் ஆன்சர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதோட மார்க்கை தான் வந்து மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. வேறஸ் வந்து பேப்பர் 2 வந்து சிசாட் பேப்பர். இதுவும் அகெயின் 2 hours டியூரேஷன் இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 80 கொஷின்ஸ் இருக்கும். இதோட டோட்டல் மார்க்ஸ் 200. அகெயின் திஸ் இஸ் வந்து வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஓகேங்களா? இதோட மார்க்ஸ் வந்து இது மெரிட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த சிசாட் பேப்பர் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு GS1 பேப்பரே வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து மஸ்ட்டு. ஒவ்வொரு ராங்கான ஆன்சருக்கும் வந்து 1/3 ஆஃப் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி படிக்கணும். அட் த சேம் டைம் வந்து அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. ஓகேவா? ஏன் இந்த நெகட்டிவ் மார்க்கிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கெஸ்ஸில் போய் அது கரெக்டாகிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் அது ஒரு லக்கில் கூட வின் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக திங்க் பண்ணி அவங்களுக்கு அந்த நாலேஜோடு தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு குட் ப்ராக்டிஸ் தான் எவாலுவேஷன் பண்ணும்போது. ஸோ நம்ம பெட்டராக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். அட் த சேம் டைம் வந்து மெயின்ஸில் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், ஜிஎஸ் பேப்பர் 1 அது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து மெரிட்டு கன்சிடர் பண்ணுவோம். 100 கொஷின் 200 மார்க்ஸ் அண்ட் வந்து 1/3 ஆஃப் தி மார்க் வந்து நெகட்டிவாக போய்ட்டு ஃபார் ராங் ஆன்சர்ஸ். செகண்ட் வந்து பேப்பர் 2 80 கொஷின்ஸ் சேம் 200 மார்க்ஸ். இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸு. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 9 பேப்பர்ஸ் இருக்குங்க. அதில் 2 பேப்பர் குவாலிஃபையிங் பேப்பர். ஓகேவா? அதில் ஒன்று வந்து கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ தமிழ் எடுத்திருக்கோம் அப்படின்னா தமிழ் ஒரு லாங்குவேஜ், இல்லை நீங்கள் கன்னடா, தெலுங்கு அந்த மாதிரி அவங்கவுங்களோட மேபி அவங்கவுங்க மதர் டங் எடுக்கலாம். ஸோ அதை வச்சு வந்து அந்த கம்பல்சரி பேப்பரில் வந்து இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் வந்து நமக்கு குவாலிஃபையிங் தான். இது மெயின்ஸ்க்கு வந்து எல்லாமே டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 hours வரும். இந்த கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் பேப்பருக்கு வந்து 300 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ். ஓகேங்களா? அதே வந்து பேப்பர் 2 இருக்குது. அதுவும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர். இதுவும் வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ வந்து இது 2மே வந்து நமக்கு குவாலிஃபையிங் பேப்பர். மிச்ச 7 பேப்பர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க நம்மளோட மெரிட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபையிங் பேப்பரில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து நம்ம 25% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ குவாலிஃபையிங் பேப்பரில் மினிமம் 25% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு. ஸோ 25%லாம் ஒன்றும் இல்லை, 75 மார்க்ஸ் தான். ஸோ இதில் பேனிக்கே நீங்கள் ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு இல்லை நான் வந்து தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னாலும் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போதே, சிசாட் பண்ணும்போதே டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் இது. ஸோ நீங்கள் வந்து இதை நினச்சி வரி பண்ணிக்க தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 2 குவாலிஃபையிங் பேப்பர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து
நமக்கு இன்னும் ஒரு 7 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ பேப்பர் வந்துடும். ஓகேவா? எஸ்ஏ பேப்பர் வந்து ஜஸ்ட்டு நமக்கு கொடுக்குற டாப்பிக்கில் ஒரு ப்ரீஃபான கண்டென்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் வந்து சிலபஸ் டீகோட் பண்ணும்போது நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, 2, 3, 4ன்னு 4 பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல் பேப்பர் இருக்கும். நீங்கள் என்ன ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் வந்து லைக் இப்போ நான் வந்து ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 பேப்பர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர், மெயின்ஸில் வந்து 9 பேப்பர். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 குவாலிஃபையிங் பேப்பர், ஒரு எஸ்ஏ பேப்பர், 3 ஆச்சா. அதுக்கப்புறம் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், 3 + 4 7 ஆச்சு. அடுத்து ஆப்ஷனல் பேப்பர் 1 and 2. ஸோ டோட்டலாக 7 + 2 9 பேப்பர்ஸ் ஆச்சு. இதுதான் இந்த 9 பேப்பரில் 7 பேப்பர்ஸ் தான் மெரிட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வர மார்க்ஸும் இது முடித்து இதில் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணோன்னே அடுத்து ஃபைனல் வந்து உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது யூபிஎஸ்சி இன்டர்வியூன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து 275 மார்க்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதில் வந்து எப்படி மினிமம் மார்க்ஸ் வந்து அவங்க போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் வரி பண்ணவே வேண்டாம். ஓகே? ஸோ நம்மளுடைய டோட்டல் மார்க் வந்து 2025 வரும். இதில் வந்து நம்ம எல்லாமே டீகோட் பண்ணும்போது இன்டர்வியூக்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதில் எப்படி மார்க்ஸ் போடுவாங்க என்ன ஏதுங்கிறது பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பண்ணுறீங்க, இன்டிகிரேட்டட் ப்ரிப்ரேஷன் தாங்க பண்ணணும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகேவா? when you clear the ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு அது முடிஞ்சது. அந்த மெயின்ஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி மெயின்ஸில் நீங்கள் ரொம்ப நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இன்டர்வியூ பற்றி நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்னா, மெயின்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக வந்து எஸ்ஏ பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர் இதெல்லாமே நல்லா ஸ்கோர் கொடுக்குற ஏரியா. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்த்ரோபாலஜி நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னால் நான் வந்து ஹிஸ்ட்ரியா ஆந்த்ரோபாலஜியா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி பெஸ்ட்டாக இருந்துச்சு. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ் லிட்ரேச்சர் படித்தாங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு, அண்ட் அவங்க கிளியர் பண்ணி இப்போ சர்வீஸ்லேயும் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுதோ அதை வந்து படிங்க. இல்லை இவங்க டாப்பர் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க, இந்த டாப்பர் ஆந்த்ரோபாலஜி எடுத்திருக்காங்க, இவங்க இதை எடுத்திருக்காங்க, அதை எடுத்திருக்காங்க. எவ்ரிபடி இஸ் யூனிக். நமக்கு என்ன நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து இது பண்ண முடியும். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப அதோட இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. அதில் நம்ம நல்லா எழுதி இன்கேஸ் இப்போ பாலிட்டி, ஜியாகிரஃபி நீங்கள் எடுத்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரொம்பவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். இதே இப்போ ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்தது. ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்தால் நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அதனால் நான் வந்து சூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது வந்து பர்ஃபெக்டாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் பார்த்தாச்சு. அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இது ஒரு 1 year ஜேர்னி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். 1 yearன்னு தெரியும், பட் இட்ஸ் அ வெரி ஷார்ட் டைம். அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்ம கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கொஞ்சம் இப்போ என்னோடய ஆடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும்
ஏன்னா நான் எந்த ஒரு எடிட்டிங் ஆப்பும் யூஸ் பண்ணுறதில்ல, டைரெக்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் கன்சிடரிங் தி டைம். ஸோ நமக்கு தேவை கண்டென்ட். நான் பேசுகிறதுல எவ்வளோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டாலும், எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் நான் கொடுக்குற கண்டென்ட் மேலே தான் இருக்கணும். This is how we have to concentrate and we have to be keen on our goal. Okay, so next video la syllabus paapom. Thank you.